வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 6ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. தாவேகா சார்பாக இதுவரை 5 கட்டங்களாக 95 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தாவேகா சார்பாக இதுவரை நியமனம் செய்யப்பட்ட 95 மாவட்ட பட்டியலாளர்கள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 25 மாவட்டங்களில் 19 மாவட்டங்களுக்கான மாவட்ட செயலாளர் பட்டியலை இன்றைய தினம் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு 6 மாவட்டங்களுக்கு மட்டுமே மாவட்ட செயலாளர்கள் தயார் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அந்த 6 மாவட்டங்களுக்குமே கூட இன்னும் இழுபறி நீடிப்பதனால் அந்த 6 மாவட்டங்களுக்கான பட்டியல் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக அரியலூருக்கு சிவக்குமார், ராணிப்பேட்டை கிழக்கு காந்திராஜ், ராணிப்பேட்டை மேற்கு மோகன்ராஜ், ஈரோடு கிழக்கு வெங்கடேஷ், அதே போன்று கடலூர் கிழக்கு ராஜ்குமார், கடலூர் தெற்கு சீனிவாசன், கடலூர் மேற்கு விஜய் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்குமே மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதுக்கோட்டைக்கு பர்வேஸ், அதே போன்று மதுரைக்கு விஜய் அன்பன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஜய் ரசிகர்களே மாவட்ட செயலாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையின் தென் சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக விஜயின் டிரைவரும் தற்பொழுதைய உதவியாளரும் ராஜேந்திரன் அவர்களுடைய மகன் சபரிநாதன் அவர்கள் மாவட்ட செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று விஜயின் ரசிகர்களாக இருப்பவர்களுக்கே பெரும்பான்மையான இந்த மாவட்ட செயலாளர் வாய்ப்பானது அளிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது சென்னை மாவட்டத்திற்கு முழுமையாக நியமனம் முடிந்திருக்கிறது. அதே போன்று திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர் பட்டியலும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் பூத் கமிட்டி நியமனம், நிர்வாகிகள் நியமனமானது நடைபெற இருக்கிறது. அதே போன்று கிளை, வட்ட, ஊரக பகுதிகளுக்கான அந்த நிர்வாகிகள் நியமனத்தை விரைந்து மாவட்ட செயலாளர்கள் முடிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது விஜய் அவர்கள் உத்தரவினை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் மாதத்திற்கு பின்பு அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 19 மாவட்டங்களுக்கான அந்த மாவட்ட செயலாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கான பட்டியல் வெளியிட்டதற்கு பின்பு இந்த தாவேகாவின் மாவட்ட செயலாளர் கூட்டமானது விரைவில் நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை தற்பொழுது விஜய் செய்து வருவதாக அங்கிருக்கக்கூடிய வரக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. அதே போன்று விஜய் அவர்கள் இன்றைய தினம் மாவட்ட செயலாளர் பட்டியலை வெளியிடும் பொழுது அங்கு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பானது வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.